வணக்கம். கேரட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. நான் அதுக்கு 2 கேரட் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நைஸாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேம்மா. அதை நம்ம சீவி செய்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ணி செய்தோமா பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குமா. மற்றபடி தேவையான மற்ற பொருட்களும் எடுத்து வச்சுருக்கேம்மா. இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சு அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிப்புக்கு போடணுமா. அது கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்ததுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கறிவேப்பிலையை போட்டு நல்லா அதில் கலந்து கொடுத்து வதக்கணும். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பருப்பு எடுத்துருக்கோமா, அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து வதக்கிட்டு தேவையான உப்பு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்து அதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூனு, தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடணுமா. அப்போ தான் அந்த பருப்பு வெந்து மலர்ந்துருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு ஒரு பாதி அளவுக்கு அழகாக வெந்திருக்குமா, நல்லாயிருக்கும். அதுதான் ஒரு டேஸ்ட்டாக இருக்குமா. இப்போ இந்த கேரட் அரிஞ்சு வச்சுருக்க கேரட்டை இதோட சேர்ந்த வானலில் போட்டு நல்லா கலந்து கொடுக்கணுமா. நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடணுமா. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி பொரியல் காய்கறியெல்லாம் வேகணும்னா மூடி போட்டு வேக வச்சாதாம்மா நல்லாயிருக்கும். வறுவலுக்கு மட்டும்தான் நம்ம ஓப்பனில் செய்யணும். அப்போ தான் அது முறுமுறுன்னு வரும். வேக வைக்க வேண்டிய பொருளுக்கு நம்ம மூடி போட்டு செய்தாதாம்மா நல்லாயிருக்கும். இப்போவே பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து திறக்கிறப்பயே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஓப்பன்லேயே செய்யலாம். அது நல்லா அழகாக வெந்துடுச்சு பாருங்கம்மா. சூப்பராக ஆகிடுது. இப்போ தேவையான தேங்காய் பூ அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தக்கன மாதிரி போட்டுங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போட்டிருக்கேன். இந்த கேரட் பொரியலில் நம்ம பச்சை வேர்க்கடலை, பச்சை பட்டாணி, இல்லை வேக வச்ச கொண்டைக்கடலை இதெல்லாம் கலந்து செய்தாலும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குமா. பொரியலும் கொஞ்சம் அதிக அளவுக்கு வரும். குழந்தைங்களுக்கு கொடுக்க பிரியமானவங்க அதில் ஒரு முட்டையை கலந்து ஊற்றி இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குமா. இதில் கொஞ்சம் சாதத்தை போட்டு பிடிச்சி சாப்பிட்டோம்னா அது ரொம்ப ஜோராக இருக்குமா. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பிடிச்சவங்க ட்ரை பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.